மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் அகிலா. இன்னைக்கு எனக்கு தான் பிறந்த நாள். எனக்கு நானே வந்து விஷ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே கனெக்ட் ஆகலாம். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் மார்ச் 28 தான் வந்து நான் பிறந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. எப்போ ஒருத்தங்க நம்மளே வந்து நேசிக்கிறோமோ அப்போ மற்றவங்களையும் நம்ம கண்டிப்பாக நேசிப்போம். ஸோ அந்த கேரக்டர் என்கிட்ட இயல்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கடவுள் என்னை இந்த மாதிரி படைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிக்சடு வீடியோவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய பிறந்தநாளை பற்றியும் என்னுடைய அனுபவங்களை பற்றியும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய பிறந்தநாள் சொல்லிட்டேன், நான் மார்ச் 28 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே என்னமோ எனக்கு மார்ச் மந்த்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் காட்டினேன் சின்ன பிள்ளை ஃபோட்டோ வந்து காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து நான் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, ஃப்ராக் போட்டிருக்க பொண்ணு நான். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னாலும் எதுவுமே வந்து ஸ்பெஷலாக நான் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் அப்படின்னாலே வந்து கேக் கட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும். கேக் கட் பண்ணால் அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து சாக்லேட் வந்து வாங்கி தருவாங்க. ஆசை சாக்லேட், சக்தி சாக்லேட்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மகாலாக்டோ அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அது பேர் சொல்லும் போது கூட நாக்கில் வந்து எச்சில் ஊறுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு சாக்லேட் அது. ஆசை சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பேப்பரை வந்து இழுத்து அது பெருசாக்கி அதெல்லாம் விளையாடுவோம் இல்லையா. ஸோ அந்த சாக்லேட்டை வந்து தெருவில் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காசெல்லாம் கொடுப்பாங்க. அந்த காசை கொண்டு வந்து அம்மாட்ட வந்து கொடுப்போம். அதை வந்து உண்டியலில் வந்து சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது ட்ரெஸ் வந்து கிடைக்குமா, எப்போ வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏக்கங்கள் வந்து என் லைஃப்பில் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா வந்து எனக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கேக் கட் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் வந்து நினச்சும் பார்த்ததில்ல. அது வந்து எனக்கு வெட்டணும்னு ஆசையும் வந்ததில்லை, அப்பாவும் அது செஞ்சதே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 9th படிக்கும்போது நான் வந்து சொன்னேன், அப்பா முறை எனக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும் போது அதையும் வந்து நிறைவேற்றி வச்சாங்க. 10th படிக்கும்போது அப்பா வந்து இல்லை. அந்த பிறந்த நாளுக்கு முன்னாடியே அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்து அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி கேக் வெட்டி கொண்டாடின கடைசி பிறந்தநாள் வந்து என்னோடது அதான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து காலேஜ் டேஸில் வந்து கட் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸாக வந்து என் வீட்டுக்கார் வந்து லவ் பண்ணும்போது கட் பண்ணார். அதெல்லாம் வந்து மெமரிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பிறந்தநாள் அப்படின்னா கேக் கட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. இப்போ என் நினச்சா வந்து கேக் ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து வெட்டோம். என் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டுறேன், என் வீட்டோட பர்த்டேக்கே வந்து கேக் வெட்டுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேக் இப்போல்லாம் சலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ காளான் பிரியாணி வந்து நம்ம பங்குனி உத்திரம் விரதம் அப்படிங்கிறனால நான்வெஜ் பக்கத்தே போகலை. ஸோ காளான் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை டேஸ்ட். அந்த மனசில் சந்தோஷம் இருந்தால் நம்ம சமைக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். என்னோட பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாயிரும். ஏன்னா நான் வந்து சில நேரங்களை எதிர்பார்ப்பேன், அது நடக்காமல் போகிறனால எனக்கு வந்து அழுக வந்துடும். ஸோ இந்த பிறந்தநாளுக்கு வந்து நான் அழுகக்கூடாது, எதுவுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 35 வயசு ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் பெருசாக யார்ட்டையும் எதிர்பார்க்கல, இந்த பிறந்தநாள்லாம் இப்படி கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஜி படிக்கும் போது இலங்கையில் வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிறந்தநாளே கொண்டாடாமல் இருந்தேன், புது ட்ரெஸ்லாம் போடாமலே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாலாம் திட்டி இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு படிப்பு, நான் போகிற ஸ்கூலு காலேஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டீச்சர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறதுக்கு முக்கிய காரணம் எந்த டீச்சராக இருந்தாலும் சரி அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் அப்ளை பண்ணுறேன், அது வந்து சூட் ஆகுது. அப்படிங்கிறனால குருவை வந்து மதிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் யார் சொல்கிற வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியமாக எடுத்துக்க மாட்டேன் எப்போவுமே. அது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது வந்து பெருசாக எடுத்துக்குவேன். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, 2
பேருக்குமே தான். ஒருத்தவங்க நம்மளை வந்து பார்த்து கிண்டல் கேலி பண்றாங்கன்னா அவங்களே வந்து அதை நம்மளை பாராட்டணும், திரும்ப அவங்களே நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவேன். அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட திரும்ப கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர். ரொம்ப வந்து டக்குன்னு கோவம் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே சரி, அவங்க பேசுனாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பேசிடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் ஒரு ஜாலியான ஆளாக இருக்கணும் அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் நான் வந்து இருப்பேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனும் நானும் தனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீட்டில் வந்து பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த வீடியோ அனுப்பும்போது நான் இல்லைன்னா இந்த சேட்டையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இன்னமும் சொல்லுவார், யோகி வந்து சின்ன பையனா இல்லை நீ சின்ன பொண்ணானே தெரியல, சில நேரங்களில் வந்து நீ அப்படிதான் நடந்துக்கிற அப்படிம்பாங்க. ஸோ சில நேரம் இல்லை, பல நேரத்தில் அப்படிதான் நடந்துக்குவேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே என்னுடைய கணவர் தான். அவர்கிட்ட இருக்கிற அந்த பொசசிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போக மாட்டேங்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூஜைகள், இவ்வளோ திருஷ்டி பரிகாரம்லாம் செஞ்சுக்கிறேன். நமக்கு வந்து ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு, நல்லபடியாக வந்து நம்மளை பார்த்துக்கிறாரு, அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பூஜைகளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தால் எனக்கு உலகத்தில் எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். எங்கள் அப்பா இறந்தது ஃபீலாக வந்து எனக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதில் ஒருத்தர் யாருன்னா என் வீட்டுக்கார் தான். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து நான் என்றைக்குமே வந்து மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த பர்த்டே சாரீ வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஒரு ப்ரைஸ் லோ பட்ஜெட், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் சாரீ, பூனம் சாரீ தான். ஆனால் இதோட ப்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி டிசைன் வச்சது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியை வந்து நான் வந்து இது போடணும் அப்படின்னு. ப்ரைஸ் வந்து அதிகமோ இல்லை வந்து விலை கம்மியோ அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சந்தோஷமாக போட்டுக்கணும். இதுக்காகவே, இந்த பர்த்டேக்காகவே இந்த சாரியை வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் என்கிட்ட வளையல்லாம் இருக்குது, கரண்டி வளையல் நிறைய, அதெல்லாம் புதுசாக நான் வாங்கலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு இருந்தேன். மேட்ச் ஆகுதோ இல்லையோ இந்த சாரீ கட்டிட்டு இந்த ஒயிட் கலர் பேங்கிள்ஸை வந்து நம்ம போடணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி சொன்னனோ, என்னோட நல்ல ஒரு குரு வந்து கிடைச்சாங்க, நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடண்ட்டான ஒரு பொண்ணாக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பரிணாமங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய வந்து தோற்றங்கள், நமக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கு. மகளா, அக்காவா, தங்கையா, மனைவியா, ஒரு நல்ல அம்மாவா, மருமகளா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு போகும். ஒரு தம்பி ஒய்ஃபு இல்லை நாத்தனார், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வரும் நமக்குள்ள. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியா வந்து அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மகளா வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறது, நான் வந்து ரொம்ப லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணுவேன், கரெக்டாக வச்சுக்குவேன். ஆனால் அவங்க கூட வந்து கடைசி வரைக்கும் லாங் டைம் ட்ராவல் வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் உண்மையாக இருக்குன்னு நினைப்பேன். ஒரு நல்ல வெல்விஷர் வந்து இருக்கிறது எனக்கு என் லைஃப்பில் கிடைச்சது, நல்ல குருநாதர் கிடைச்சது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட அனுகிரகத்தால் தான் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியங்கள் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ஜாலியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன், நல்ல உறவுகளோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய குலசாமியான என்னுடைய கணவர் தான். அவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என்னுடைய குலசாமி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து அவருடைய இந்த ஒரு அன்புனால தான் இத்தனை உறவுகள் வந்து எனக்கு கிடைச்சிது. சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே இருக்கும், எல்லா உறவுகள்லையுமே இருக்கும். ஆனால் அந்த இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் தான். என்னோட கோவத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பொறுமையாக சொல்லி கொடுக்கறது என்னுடைய கணவர், என்னுடைய குலசாமி தான். ஸோ அவருக்கு வந்து இந்த பிறந்தநாள் அதுமா நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை படைச்ச இறைவனுக்கும் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை பெத்தெடுத்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த லாஸ்ட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு 10th 11th படிக்கும் போது எழுதி கொடுத்தது. அந்த மெர்சிக்கு தான் நான் வந்து எழுதி கொடுத்தேன். அது வந்து ரீசெண்டாக எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்புனாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பர்த்டே கிஃப்ட்டு. ஏன்னா மெர்சி கூட நான் ரொம்ப பேசவே மாட்டேன், அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி, கோச்சுக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சும் நாங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது காட் கிரேஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து எந்த ஆசையும் இல்லை, இது வாங்கணும், இதை பண்ணணும், இது கிஃப்டாக வரணும்னு. ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லாமே நான் வந்து கிஃப்டாக தான் பார்க்குறேன். இது கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. கடவுள் நமக்கு வந்து இந்த விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக
இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் கடவுளுக்கு நன்றியை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உங்கள் மெமரிஸை ஞாபகப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.